வணக்கம் நண்பர்களே. ஒரு நாளைக்கு ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டால் உடல்ல என்னென்ன அற்புதமான மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? சிறிய சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய இந்த சின்ன மாணிக்கம் போல இருக்கக்கூடிய இந்த மாதுளம்பழம் வெறும் சுவையான பழம் மட்டும் கிடையாது. இது நம்ம உடலுக்கு தேவையான சக்தி, நோய் எதிர்ப்பு திறன், இதய ஆரோக்கியம், இரத்த சோகை தடுப்பு, சர்ம பொலிவு மற்றும் மூளையோடைய செயல்பாடு வரைக்கும் பல நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மாதுளையில அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின்கள் மற்றும் பாலிஃபீனால்கள் இருக்கிறதாக கூறப்படுது. இது உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜிகளை குறைக்கிறதுக்கும் செல்களை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. இன்னைக்கு வீடியோல மாதுளையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எவ்வளவு, தினமும் சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய 10 அற்புதமான நன்மைகள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், எப்படி சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளவு மாதுளை எடுத்துக்கலாம், எந்த நேரத்தில் சாப்பிட்றது, எந்த நேரத்தில் சாப்பிட்டால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோ. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். முழுமையாக பாருங்கள். மாதுளையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்புகளை பார்க்கலாம். சுமார் 100 கிராம் மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கலோரி 83 கலோரி, கார்போஹைட்ரேட் 19 கிராம், நார்ச்சத்து 4 கிராம், புரதம் 1.7 கிராம், கொழுப்பு 1.2 கிராம், விட்டமின் சி, விட்டமின் கே, போலேட் அதாவது விட்டமின் B9, பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே இருக்குது. இந்த சத்துக்கள் தான் எந்த நோயும் உடலுக்கு வரவிடாமல் தடுக்கிறதுக்கும், பல நோய்களில் இருந்து நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கும், உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் மாதுளம்பழம் பயன்படுது. ஸோ மாதுளம்பழத்தில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. அதில் ஒன்று பியூனிகாலஜின், இன்னொன்று ஆந்தோசைனின், இலாஜினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது இருக்குது. தினமும் மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு மாதுளை பயன்படுது. மாதுளையில இருக்கக்கூடிய பியூனிகாலஜின் மற்றும் பாலிஃபீனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிகிறத குறைக்கிறதுக்கு பயன்படுது. LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு, அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும், நல்ல இரத்த ஓட்டத்தை ஆதரிக்கிறதுக்கும், தலையிலிருந்து கால் பாத வரைக்கும் சீராக இரத்த ஓட்டம் ஓடுறதுக்கும், இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் மாதுளம்பழம் பயன்படுது. அடுத்து இரண்டாவது மாற்றம் என்னன்னா, இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு மாதுளை பயன்படுது. முக்கியமாக பெண்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிக அளவில் இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்புச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோயால் தாக்கப்படுறாங்க. அதுவும் அதிக அளவில் பெண்கள். ஆனால் மாதுளையில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து, அடுத்து விட்டமின்கள், விட்டமின் சி மற்றும் பிற தாவர சேர்மங்கள் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு பயன்படுது. ஹீமோகுளோபின் உருவாக்குறதுக்கு இது உதவியாக இருக்குது. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. பெண்கள் மற்றும் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு மாதுளை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ அனிமியா அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, அதனுடைய அறிகுறிகள் உடல் சோர்வாகவே இருக்கும். எப்பொழுதுமே அவங்க டயர்டாக இருப்பாங்க, தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே இரும்புச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு, அதை தடுக்கிறதுக்கு, வரவிடாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதுளம்பழம் இருக்குது. ஸோ முக்கியமாக கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திடீர்னு ரத்தம் ரொம்பவே குறைஞ்சிரும். அந்த ஹீமோகுளோபின் அளவு ரொம்பவே குறைஞ்சிரும். அவங்க எல்லாமே தொடர்ந்து மாதுளையை எடுக்கும் பொழுது ஹீமோகுளோபின் அளவு கூட ஆரம்பிக்கும். ஸோ ரத்த சோகை அபாயத்தை தடுக்கிறதுக்கு மாதுளை ஒரு சிறந்த உணவாக இருக்கு. அடுத்து மூன்றாவது மாற்றம் என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நீங்கள் மாதுளையை சாப்பிட்டுட்டு வந்தால் உங்கள் உடலுக்கு விட்டமின் சி மற்றும் ஆன்டி
ஆக்சிடென்ட்கள் உடலுக்கு போய் உடலுடைய பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துறதுக்கு, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இதனால் என்ன ஆகும், வெளியிலிருந்து பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள் உங்களை தாக்குனாலும் உங்களுடைய உடல் அதை எதிர்த்து போராடும் தன்மை கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதனால் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் வரவே செய்யாது. நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, நார்மலாக சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க. சளி, இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வரக்கூடிய குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்க எல்லாருக்குமே தொடர்ந்து நீங்கள் மாதுளையை கொடுத்தீங்கன்னா உடல் வேகமாகவே எதிர்த்து போராடும் தன்மை கிடச்சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும். இதனால் அவங்களுக்கு அடிக்கடி சளி, காய்ச்சல் வராது. அடுத்து 4வது நன்மை என்னன்னா, சருமத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு மாதுளை பயன்படுது. மாதுளையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. முகங்களில் வரக்கூடிய முகச்சுருக்கங்களை தாமதப்படுத்துறதுக்கும், சருமத்திற்கு இயற்கையான ஒரு பொலிவை கொடுக்கறதுக்கும், கொலாஜனை உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் பயன்படுது. நார்மலாகவே உடலால் கொலாஜனை உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் வயசு அதிகரிக்க அதிகரிக்க, முக்கியமாக 30 வயசு எட்டிட்டாவே அந்த கொலாஜன் உற்பத்தி தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் 30, 40 வயசுலலாம் பெண்கள், ஆண்கள் 2 பேருக்குமே முகங்களில் முகச்சுருக்கங்கள் வர ஆரம்பிக்குது. அதனால் அவங்க கொலாஜன் நிறைந்த உணவுகள், அதாவது விட்டமின் சி நிறைந்த உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கிற பொழுது முகம் பொலிவுடன் இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து 5வது நன்மை, மூளையோடைய செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு இது பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மாதுளையில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் நினைவாற்றல் மற்றும் மூளையோடைய செல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுறதாக சில ஆராய்ச்சிகள் சொல்லப்படுது. இதனால நினைவாற்றல் அதிகரிக்கும். முக்கியமாக நம்ம சின்ன குழந்தைகள், வயதானவர்களுக்கு மாதுளையை தொடர்ந்து கொடுக்கும்போது நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். மெமரி பவர் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். வயதானவர்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க அந்த நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கும் மாதுளை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 6வது நன்மை, உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு மாதுளை பயன்படுது. நாள்பட்ட அலர்ஜி பல நோய்களுக்கு அது வழிவகுக்கும். மாதுளையில் இருக்கக்கூடிய எலாஜிக் ஆசிட் மற்றும் பியூனிகாலஜின் போன்ற சேர்மங்கள் உடலில் இருக்கக்கூடிய அலர்ஜி செயல்பாடுகளை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சிலருக்கெல்லாம் அலர்ஜி காரணமாக தான் மூட்டுகளில் வலி, வீக்கம், மூட்டு வலியெலாம் இருக்கும். ஸோ அந்த அலர்ஜிகளை போக்குறதுக்கு, அதை குறைக்கிறதுக்கு மாதுளை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 7வது நன்மை, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. உயர் இரத்த அழுத்தத்தை, ஏன்னா மாதுளையில் பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது இரத்த நாளங்களை சீராக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்குது. உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இன்னும் இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு மாதுளை ஒரு சிறந்த பழமாக இருக்குது. இதயத்தையும் இது ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். அடுத்து 8வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு மாதுளை பயன்படுது. மாதுளையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும், குடல் நுண்ணுயிர்களின் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கும், செரிமானத்தை சீராக நடைபெறதுக்கும் பயன்படுது. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவர்கள், செரிமான பிரச்சனை இருக்கிறவர்கள் மாதுளையை எடுக்கும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 9வது நன்மை, இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு மாதுளை பயன்படுது. மாதுளையில் இயற்கையான சர்க்கரை இருந்தாலும் அதனுடைய நார்ச்சத்து மற்றும் பாலிஃபினால்கள் இரத்த சர்க்கரையை திடீரென உயர்றதா குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் சர்க்கரை நோயாளிகள் தினமும் அளவோடு மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்து 10வது நன்மை, உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கறதுக்கு மாதுளை பயன்படுது. மாதுளையில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மற்றும் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும், உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளும் போது உடற்பயிற்சி செய்வதற்கு தேவையான எனர்ஜி அந்த டே ஃபுல்லாக ஆக்டிவாக இயங்குறதுக்கும் மாதுளை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. முக்கியமாக விளையாட்டு வீரர்கள், கடினமாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள், மாணவர்கள், வயதானவர்கள் எல்லாருமே அவங்களுடைய எனர்ஜிக்காக, முக்கியமாக பெண்கள் எல்லாருமே மாதுளையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல ஒரு எனர்ஜியை கொடுத்து உடல் சோர்வை போக்கி ஆக்டிவாகவும் புத்துணர்ச்சியோடும் வச்சுக்கிறதுக்கு மாதுளை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. மாதுளம்பழம் ஒரு சுவையான பழம் மட்டும் கிடையாதுங்க. அதில் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. அதனால் இது நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகளை வழங்கக்கூடியது. ஸோ எந்த உணவாக இருந்தாலும் அதை நம்ம அளவோடு
அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ நீங்கள் தினமும் அளவோடு ஒரு கப் அளவு, ஒரு சின்ன கப் அளவு மாதுளையை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நிறைய எடுக்க வேண்டாம். ஜூஸாக எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு கிளாஸ் மாதுளை ஜூஸ் வந்து எடுத்துக்கிறங்க. எப்பொழுதுமே பழங்களை ஜூஸாக சாப்பிட்றத விட பழங்களாக வாய் வச்சு நல்லா கடிச்சு மென்று சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே முழுமையாக உடலுக்கு போய் சேரும். ஸோ நீங்கள் மாதுளையை இப்படி தான் சாப்பிடணும். நீங்கள் ஜூஸாக குடிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பாதி வெளியில் போயிடும். ஸோ அதனால் பழங்களை நல்லாவே கடித்து சாப்பிடுங்க. கடிக்க முடியாத பட்சத்துக்கு, அதாவது வயதானவர்கள் வந்து கடித்து மென்று சாப்பிட முடியாது, குழந்தைகள்னால மென்று சாப்பிட முடியாது அப்படின்னா நீங்கள் ஜூஸாக அதை கொடுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்பவும் அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். அளவோடு எடுத்துக்கிறங்கள். ஆரோக்கியமாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.